ஊர்ல கரண்ட் விட்டு புள்ள சாமி சாமி நீ கோட்டா முட்டு புள்ளன்னு எனக்கு புள்ள சுனி புள்ளையில பாத்துதாங்க சின்ன புள்ளையில பார்த்து தம்பி வயிற்றா வலிக்கணும் அது சாமி கட்ட சாமி அம்மா குறைச்சி பையில பேடுறான் இதெல்லாம் உட்கார கூடாது சாமி இதெல்லாம் ரோடு வண்டி போகும் கார் போகும் இதே ரோடு சாமி ஆமா ரோடு சாமி ஆமா இங்கேயும் உட்கார கூடாது இது பட்டா இது பட்டா சாமி இது பொட்டையில சாமி பட்டா பட்டா பொட்டை சாமி சொல்லுது இது பொட்டையில உட்கார கூடாது ஆமா ரோட்ல உட்கார சாமி ஆமா ரோட்ல பஸ் போகுது ஆமா லாரி போகுது காரு போகுது கொட்டு சுத்து மேல ஏறி போய் செத்த போகுது லாரி பஸ் புரிய சூத்து மேல ஏறி செத்து போகுது நீ செத்து போகுது சாமி பட்டா இங்கேயும் உட்கார கூடாது ஏன் சாமி பட்டால உட்காரு சொந்த என்னது சொந்த இடத்துல உட்கார சொல்லு சாமி இங்கே உட்கார கூடாது பட்டையில உட்கார கூடாது சாமி ரோட்ல உட்கார கூடாது எங்க உட்காருது ஓ வாயில உட்காருது எங்க உட்காருது எங்க உட்கார சொல்லு சாமி எங்க உட்காருது குறி சொல்லு சாமி குறி சொல்லுவியா ஆமா சாமி நான் சொல்ற குறி புட்டு 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 வைப்பேன் அது காக்கா கருப்பு இது கேளு சாமி காக்கா கருப்புடா அது கடத்தண்ணி உப்புடா 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 கரெக்ட் கரெக்ட் ஆமா காக்கா கருப்புடா கடல் தண்ணி உப்புடா கரெக்டா சொல்லு ஒன்னும் சொல்ல முடியாது யாருக்கு தெரியாதா சாமி அது மட்டுமா நீங்க எத்தனை பொம்பளை பாக்குது ஆமா சாமி அவங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன் சாமி சொல்லுமா அருவா களக்கட்டு அருவா அருவா களக்கட்டு அத்தனையும் இரும்புடா இரும்புடா சொல்லுது அது மட்டும் இல்ல சாமி யாருக்கு தெரியாத ஒண்ணு சொல்லு சொல்லுமா சாமி பணமாட்டையில ஒண்ணு குட்டா அது பணமாட்ட ஆத்து மணலில ஒண்ணு குட்டா பணமாட்டில மூத்து விட்டா படப்படம் தான் சத்தம் வரும் ஆத்து மணல மூத்து விட்டா தப்பு தப்பா தப்பா சாமியா அடுப்பாங்கிற மண்ணுடா அடுப்பாங்கிற மண்ணடா அதுல ஆத்துருவா பொண்ணுடா 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 யாருக்குமே தெரியாதா அடுப்பாங்கிற மண்ணாதான் இருக்கும் அது ஆத்துருவா பொண்ணாதான் இருக்கும் சாமி என்ன உனக்கு வேண்டாம் சாமி கையில வச்சு பாப்பா சாமி காந்த தொழில் பாப்பா சாமி பாருமா சாமி உன் கையில வேகம் ஒரு சாமி வேகம் ஒரு சாமி தண்டவாளம் ரயிலாடியும் அத சாமி அங்க தப்பு சாமி இதை சொல்லு நல்லா இருக்கு நான் புடிச்சு நான் சொல்றேன் சாமி என்ன பண்றதா சாமி உனக்கு நைட்ல கூத்துக்கு எவ்வளவு சாமி 1000 ரூபாய் தராங்கம்மா
சாமி சாமி இந்த குறைச்சவங்களுக்கு 5000 ரூபாய் தருது சாமி. ஐயோ. ஏய், ஏய். இப்படியே அவன் செலவு ஊம்புவான். நீ இப்படி உதவாங்கத்தை விட எனக்கு பெரிய உத்தியோகம் கட்டி ஆமா. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் எவங்க தமிழ இந்த ஆடி 30 தள்ளிட்டு போடா. ஏய், உன் காட்சியை உடது வந்து வைக்கடா. உன் காட்சியை எங்கேயும் போகுது. சாமி உனக்கு என்ன வேலைன்னு கேளு சாமி. ஆமாம்மா. இந்த தொட்டிக்கு அங்கே சீலை பேனை புடுங்குது, அதை பொறுக்கி பொறுக்கி குத்துற வேலை சாமி. ஐயோ ஐயோ கர்மாந்திரன் ஒரே நாட்டு இந்த தொட்டி சும்மா நடக்காது. இந்த குறைச்சவெல்லாம் என்ன பண்றது தெரியுமா? திருக்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லீங்க பின்னாடி ஆத்துக்கு போற வழியில ஒரு குவார்டர் வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் என்ன பண்றது? பாக்குறையா சாமி கட்டிக்கு வந்து குடிச்சுட்டு சாமி நாங்க சாப்பிடுற அழகு கட்டி ஊத்து அப்படின்னு சொல்லிவிட்டு குடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 இட்லி வாங்கிட்டு 1 வாரம் சாம்பார் காலி பண்றோம். சாமி சூப்பரா இருக்குது. சாமி மிச்ச மீதி சாம்பார தின்னுட்டு போய் கொட்டி தின்ன சாமி வயிறு ரொம்ப கீழே ஊத்துற என்ன நம்பும் என்ன நம்பும் சாமி. கைலாசில என்ன பண்ண சாமி? அட 2008 சாமி 2008 கால் சாமி. 2 ஆட்டுக்கு 8 காலு. பொண்டாட்டிக்கு முட்டிக்கால் இருக்குது ஐயா, முட்டிக்கால் இருக்குது. ரொம்ப நாளா தெரியலையே. ஆமா. பிள்ளை ஆராயே அந்த பசங்க இல்ல. ஆமா. நம்ம பசங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறியா? அதாவது ஒரு குறைச்சி வந்தாலா ஆமா. குறி சொல்லுங்க, நம்ம குடும்ப கஷ்டத்துல போதா ஆமா. குறி சொல்லுமா அப்படிங்கிற அப்ப ஐயா 2 ஆட்டுக்கு 8 காலு பொண்டாட்டிக்கு முட்டி காலுங்கிறா. உண்மையா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எம்மா நாள் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. எத்தனை பசங்க இருக்குது? 3 பசங்க இருக்குது. 3 பசங்க. இப்படி வாத அந்த பக்கமா திரும்புது. 3 இப்படி கீழே உட்காருத. இல்லடா நீ உட்காரா, திரும்பி உட்காரு. 3 புள்ள நக்கிற வரைக்கும் என் முட்டிக்கால் தெரியாது. சண்டை முட்டு விடுறா. தொடக்கி கீழே கடுக்காலுக்கு மேல முழங்கால் அது தெரியாத பொட்ட நான் அது பொட்டாங்க. என்ன நீ கொஸ்டி நினைச்சிட்டு நான் கொஸ்டி கிடையாது. வைகுந்த பெருமாள் கோயில் கோபால கண்ணன் கைதா பெத்த பொட்டர நம்ம பகவான பார்த்தல எத்தனை முறை நம்ம மாதா கோயில பார்த்தோம். எதற்காக எப்பேற்பட்ட வேடம் என்றால் அதாவது சக்கராசுரத்தில் சென்று தாமராவ சக்கராதி மகமை போயிட்டு மச்சேவிட பையன் அவன் மாட்டிட்டு அது அதனால ஆத்மீக வர வேண்டும். அந்த தாமராவ சக்கராதி சென்று கல்யாண ஆசை மூட்டி கைரேக பார்த்து சாமி அரண்டு புத்தம் அவர் புட்டி சாமே சாமே இது இளவரசு. ஆமா இளவரசி தமிழ் 2 பேரும். இளவரசிக்கு தமிழ் போட்டேன். பார்த்தா அழகா இருக்கு.
நீ எந்த ஊரு எந்த நாடு? எங்க ஊரா துவரகாபுரி சாமி. எங்க ஊரா துவரகாபுரி. துவரகாபுரி. ஆமா. மலை மேல இருக்கு. அது மலை மேல இருக்குது. என் பேரு சாமி மயனார் குறைச்சிட்டு சொல்லுவாங்க. மாய குறைச்சிட்டு சொல்லுவாங்க. ஆமா சாமி. ஆமா. நான் ஊரு நாடு தங்கி சாமி குறி ஊர் சொல்லுவோம் சாமி. தோசை சொல்லுவோம் சாமி. குறி சொல்லுவியா? ஆமா சாமி. ஐயா குறி சொல்ல வேணும். எங்களுக்கு குறி உரைக்கிறதுனா கூலி எவ்வளவு கேட்பா? சாமி குறைச்சு பேசுறது அது குறைச்சு பேச சாமி. சாமி கூலி கேட்கிறேன். ஐயா கூலி கூலி வேலை சாமி கைரேகை பார்த்து சொல்லுவியா இல்ல முகரேகை பார்த்து சொல்லுவியா? நாங்க எந்த நாடு, எங்க நாட்டுடைய பேர் என்ன, எங்க பேர் நல்லா கையை காட்டுங்க சாமி. ரெண்டு பேருக்கு கையை ஒட்டிக்க காட்டுங்க சாமி. உங்க ரெண்டு பேர்த்த கை மேல வச்சு பார்த்தாங்க. இந்த குறைச்சி வேலை சாமி குறைச்சோட கோல் வச்சா சாமி. அது என்ன காட்டுதுன்னா உங்க ஊரா தமிழா புரி சாமி சாகர்த்தி சாகர்த்தி சாமி. உங்க அப்பா பேரு சக்கராசு. அவங்க இருக்கிற ரெண்டே பொண்ணுங்க சாமி. அது மட்டும் இல்ல ஊர் மேல போயிருப்பான். குறைச்சி ஊர் மேல சக்கராசூரன் சாம்பலாவதி சர்க்குணாவதி சொல்லிருப்பாங்க. இப்ப நான் கேக்குறேன், நீ மாட்டிக்கு போற நல்லா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அது சொல்லலாம். சாமி காட்டு சாமி. உங்க நெடுக்கு ரேகையில குறுக்கு ரேகை ஓடுது. அதுல என்ன இப்ப சொல்லுதுன்னா நீங்க கண்ணி கழியவில்லை மகாராணி. இன்னும் கண்ணி கழியல எங்களுக்கு மாப்பிள்ளை சாமி வருவார் வருவான்னு எதிர்பார்த்த காலம் போய் சாமி. உங்களுக்கு மாப்பிள்ளை வந்துட்டு சாமி. சரி, அவரு எந்த ஊரு எந்த நாடு அத சொல்ல முடியுமா? அவர் சாமி அந்த அத்தினாபுரிய சாமி அத்திபுரி அஸ்னாபுரத்து ஆண்டவர் முடியான பாண்டு புதல்வராகிய அர்ஜுன மகாராஜ் தான் சாமி உங்களை மாறிடுவார். சரி, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு அத சொல்ல முடியும்? சாமி அவர் இப்போ இங்கே உங்க நாட்டிலே தான் இருக்கிறாரு. ஆமா சாமி, சிறியில இருக்கிறாரு. அவதான் கொட்டி சொல்லுது. கொட்டி பேச்சு அரை பேச்சு சாமி, மத்த பேச்சு மசன் பேசுறீங்க. ஆமா, புரிஞ்சுட்டு கேட்காரு டெஸ்ட் பண்றீங்க சாமி. அவங்க வரணும்னாங்க நீங்க அந்த சிவபெருமான கோரி பூஜை செய்யணும். அதனால பூஜை செஞ்சீங்கன்னா அந்த பரமனுடைய அருளினால உங்களுக்கு மகள். சரி, நாங்க பூஜை செய்யணும் சொன்னா சாதாரண எப்படி செய்ய முடியும்? சாமி நீங்க ஆத்மலிங்கம் படிக்கலிங்கம் உங்க அப்பா கிட்ட இருக்குது. அந்த லிங்கத்தை வச்சுதான் பூஜை செய்யணும். ஆமா சாமி, அந்த லிங்கத்தை வாங்கிட்டு வந்து அதை நடுப்பூரியில வச்சு நடுமையமா வச்சு சாமி நான் குறைச்சது கரெக்டா சொல்லுது. அது நடுவுல வச்சு நீங்க சாமி குச்சி கும்மி அடிச்சு கோலாகலமா பூ மலர்லாம் தூவி சாமி அந்த ஈஸ்வரனை நோக்கி நீங்க கும்மி அடிச்சு பாட்டு பாடுனா அந்த ஈஸ்வரன் மனம் இறங்கி உங்களுக்கு கல்யாணம் செய்து அப்படியா? போய் எங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சாமி இதுக்கு நீ போகும்போது கேட்டாக்க அப்படி சீக்கிரம் கொடுத்துறாரு. நீங்க பாசத்தோட உருகி அப்பா உங்களுக்கு ஆயுள் நீளம் வலிக்கணும். அப்பா ஆத்மலிங்கம் சொன்னா உடலும் உயிருக்கு. அதனால உங்களுக்கு நீண்ட ஆயுள் வரணும்னா அதுக்காக சிவ பூஜை செய்யணும். அப்படி நல்லா நைஸா பேசி சாமி அதை வாங்கிட்டு வந்து நடுப்பூஜை வைங்க சாமி. நடுமையத்துல வைங்க. ஆமா சாமி. 10 பேச்சு கேட்டா உனக்கு கூட முடிவாங்க. அதனால அந்த ஆத்மலிங்க படிங்கலிங்கத்தை வச்சு பூஜை செய்தா சிவபெருமான நோக்கி உங்களுக்கு ஆயுள் வளரணும்பா. அதுக்காக அதனால தினந்தோறும் கானகம் போறோமா? ஆமா, நாங்க 2 பேரும் பொட்ட பிள்ளைங்களாச்சா ஆம்பளை பசங்க வயசான கிழமெல்லாம் எங்களே பாக்குறோம்ப்பா. 60 வயசுக்கு மேலதான் உங்களை பாப்பாங்க. ஆமா, அதனால உங்க கையில் இருக்கிற ஆத்மலிங்கம் படிக்கலிங்கம் உங்ககிட்ட கொடுக்கலாமா? காட்டுல வச்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டா உனக்கு ஆயுள் இருக்கும்பா. நீங்க அதை வித்து கூட வாங்கி கொண்டு வந்துருவீங்க. உயிர் அதுதான் இருக்குது. என் உயிர் அதெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எடுக்க மாட்டேன். ஏய், உங்களை நம்பி கொடுக்குறேன்.
அதுக்கு எந்த ஒரு கலகமும் வராம நான் உன் பொண்ணு தானே ஆ, நான் போய் வெள்ளி வாங்கிட்டு சாவ போறேன் அப்புறம். அத வாங்கி திண்டு சாவாதமா டக்குனு உயிர் போயிடு வெளியே போய் நான் காலைல பொறி சுத்தி சாவ போறேன். காலைல பொறி சுத்தி சாமா நீங்களும் அதை வச்ச வரைக்கும் போறேன். ஏன் நீங்க என்னத்து கேட்டீங்க? ஆத்மலிங்கம் படிக்க ஏமா இது எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் ஒப்படைக்க கூடாது, யாருகிட்டையும் காட்ட மாட்டோம். யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. ஏன்னு கேளு, ஆமா உங்களுடைய தந்தை உயிரானது இந்த ஆத்மலிங்க வாட்ட கொடுக்குறேன். படிக்காதாம உனக்கு எனக்கு படிகள் வேணும். இந்த மணி வச்சுக்க. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு லிங்கம் வச்சுட்டு தந்தையின் உயிர் அதில் இருக்கிறது, காப்பாற்ற வேண்டும். வாங்க பாப்பா பிறப்பில்லாமா அந்த மாதிரியே ஆத்மலிங்கம் படிக்கலிங்கம் அதை வாங்கிட்டு வந்துருச்சு சாமி. அதை சீக்கிரமா வச்சு சாமி சூப்பர்மான போய் போட்டு செஞ்சா நாங்க கீழ் வைக்க மாட்டோம். எங்க அப்பா உயிர் இதுல தான் இருக்கும். எங்க அப்பா உடல் இதுல தான் இருக்கும். இங்க கீழே வைக்க வேணாம் தம்பி. இப்ப கொட்டி வச்சிருக்க கூடையை கீழே வைக்கிறது. இந்த கூடைக்குள்ளே அங்க லிங்கத்தை வை. அது எங்கேயும் போவாது. இப்ப நம்ம கும்மி அடிச்சு பாடுப்பாங்க. கும்மி அடிச்சு பாடும் போது லிங்கத்தை இங்க இடுப்புல வச்சுட்டு ஆடுவேன். இல்ல நாங்க ஒரு கையில வச்சுட்டு ஒரு கையில கும்மி அடிப்போம். அடிப்பாங்க. தந்தின தந்தின தன்னான தனதான தந்தின தன்னானம் ஏதா கும்மி ஓசை வருது, ஒத்த கையில தட்டினா ஓசை வருது. அப்ப எப்படி சிவபுரியமான் வரும்? ஒத்த கையில் தட்டினா ஓசை வர மாட்டேங்குது. ஆமா சாமி. ஆமா இல்ல அதனால நான் சொன்ன மாதிரியே நடுக்குதிரை வைங்க சாமி. நடுமையுமா வை சாமி. பாப்பா அக்கா வைக்கலாமா? எங்க அப்பா உயிர் ஒண்ணு நம்பி தான் சாமி இன்னும் யாரும் இல்ல, நம்ம 3 பொம்பளை இருக்கோம். போட்டு முன்னாடி பார்த்து போறாங்க. தந்தின தந்தின தன்னான தனதான தந்தின தன்னானம் படிக்கலிக்கானாடி எங்க அப்பா உயிர் ஆத்மலிங்கம் படிக்கல காணமா. ஆமா நான் ஒரு லிங்கம் வச்சுக்கிறேன். பாப்பா என்ன பண்ணுவேன் தெரியலையே பாப்பா. ஐயோ அம்மா ஐயோ பாப்பா ஏதோ கொட்டி அங்க ஜாலறீங்க. அதே அதுனா அதாவது அந்த தாம்பளை சக்கரத்துல சொல்லி அவங்க அப்பா இருக்கக்கூடிய ஆத்மனை படி வாங்கி வந்துருச்சு. இதை நீ வைத்துக்கொள். இது கடலூர் வெள்ளி விழாசு வாங்கினேன். இது வந்து கள்ளக்குறிச்சியில வாங்கினேன். இதா சங்கராபுரம் இங்க மாடாம்பூர்ல கூட்டு இது 2 எங்க வாங்க. எது 2டா? அது 2 தான். இது 2 தான் எங்க வாங்கன்னு கேக்குறாரு. உனக்கு எப்படி இந்த உருவம் வந்தது? நான் தான் ஆதியிலே பெண்ணாக எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியமான ஸ்ரீ கண்ணன் சொல்லக்கூடிய ஸ்ரீனா பெண்ணு. ஆமா ஆமா ஸ்ரீ ஸ்ரீராமோ நாராயணன்.
இல்லையா? நீ எப்போது நினைக்கிறாயோ அப்போ இந்த உருவம் வரும். இந்த உருவத்தை எடுத்து அந்த பெண்களை சந்தித்து இப்ப ஆத்துல படிக்கிறது வாய்ப்பு. ஆமா, காலம் முடிஞ்சு போச்சு. இதை வைத்துக் கொண்டா அந்த சூரனை படிக்கமாக படிக்கலாமா? ஆமா, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. எப்படா வந்த வெளியே வர முடியாது. உயிருக்கு உழவை. பகவான் குருத்தியாக வராங்க. பகவான் குருத்தியாக வராங்க. பகவான் எல்லாருக்கும் கொடுப்பவரு. அப்பேற்பட்டவர் குருத்தியாக வராது. குடும்பத்துல தாரதோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம் இவையெல்லாம் இருந்த போதிலும் பகவான் குறைக்கோயில உங்களால் முடிந்த காணிக்கை போட்டு அந்த குறைக்கோடைய தொட்டு கும்பிட்டால் உங்கள் தோஷம் கழியும். தாரதோஷம், புத்திர தோஷம் எல்லாம் கழியும். குடும்பத்திற்கு முடியான வினைகள் எல்லாம் அகன்று போகும். அப்பேற்பட்ட பகவான் குறைக்கோடை ஏந்தி வரார். உங்களால் முடிந்த காணிக்கை தனியா எங்களால இருக்க முடியாது. கழுத்துல தாலி கட்டுங்க. நானும் தனியா இருக்க மாட்டேன். இப்பவே உங்க கழுத்துல தாலி கட்டு ஊர்ந்து சீக்கிரம் தாலி கட்டு. தம்பி கல்புரம் ஏத்துறான். அவன் சாப்பாடு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடி ஆகி போச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹோட்டல்ல தான். ஆமா, சரி. பிரகாரம் சென்று பெண்களை திருமணம் செய்து அவர் யாரும்
இருக்கும்படியான சக்கராசுர சம்மாரம் என்னும் சாம்பலாவதி சர்க்குணாவதி அர்ஜுனன் திருக்கல்யாணம் என்னும் இந்த புண்ணிய சரித்திரம் இதோடு முத்தி பெற்றது. நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் மங்கள மாரியம்மனை பெற்று வாழ்வாங்காக வாழ வேண்டும். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இன்று எங்க கம்பெனி அது பாட்டி செய்தி செல்கிறோம். விடைபெறுகிறோம். வணக்கம் 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 வணக்கம்.